உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் 2 கூட்டணிகள் செய்து கொண்ட அந்த போட்டியில் மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன என்பது குறித்த விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக தற்பொழுது கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் உள்ள பெரியார் கலை கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, அந்த பகுதியில பாதுகாப்பு வளையத்திற்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கா? நிச்சயமாக அபிநயா, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் தற்போது வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்பட உள்ளது. குறிப்பாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் சுமார் 10,25,000 வாக்குகள் என்பது நாடாளுமன்ற தேர்தல் பதிவாகி இருக்கிறது. அந்த வாக்கு எண்ணும் மையம் என்பது தற்போது கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கி இருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதியிலும் தற்போது இந்த கல்லூரியில் தனித்தனியாக அந்த வாக்கு பதிவான இயந்திரங்களை வைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட முகவர்களை காலை 6 மணியிலிருந்து உள்ளே அனுப்பும் பணி என்பது நடைபெற்றது. தற்போது 7 மணிக்கு மேலாக வரும் முகவர்களை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் தற்போது இந்த பெரியார் தேவனாம்பட்டினம் கலைக்கல்லூரி அமைந்திருக்கிறது. முழு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வலயத்தில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் தற்போது மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருண் தம்புராஜ் தற்போது முதற்கட்டமாக 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தனித்தனி அந்த வாக்குப்பதிவான இயந்திரங்களை தற்போது அரையினை சீலை முகவர்கள் முன்னிலை அனைத்து கட்சி முகவர் முன்னிலை தற்போது திறந்திருக்கிறார். இதற்கு பின்னதாக இங்க இருக்கக்கூடிய பெட்டிகள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வாக்கு எண்ணும் பணி என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்படுகிறது. இதே போல் தமிழ்நாட்டில் அதிகமாக தபால் வாக்குகள் என்பது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் பதிவாகிறது. குறிப்பாக 11,000 வாக்குகள் என்பது தபால் வாக்குகள் பதிவான நிலையில் இன்னும் சற்று நேரத்து மணியளவில் தபால் வாக்குகளும் என்ன துவங்கப்பட உள்ளது. அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமாக செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு என்பது இன்னும் சற்று நேரத்தில் இங்கு பலத்த போலீசார் பாதுகாப்படியில் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்குமே தற்போது செல்போன் என்பது இங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அபினியா, வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் கள விவரங்களுக்கு நன்றி பிரேம்.